பாவத்தை விட்டுட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சுட்ட? ஞானஸ்நானம் வாங்கிட்ட. இப்ப நான் திரும்ப ஒன்னு சாத்தானை கொண்டு சோதிக்க போறேன். நீ அந்த சோதனையில என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். திரும்ப எதுல விழுந்துடக்கூடாது? பாவத்துல விழுந்துடக்கூடாது. நம்ம ஆள் அப்படித்தானே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, ஆகலையா சரி போ வேற ஏதாவது ஒரு வழியை பார்ப்போம் நாம. அப்ப நீங்க சோதிக்கப்படுவீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சாத்தானால் சோதிக்கப்பட்டு அதன் பிறகுதான் என்னத்தை ஆரம்பிக்கிறார்? அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப பாருங்க, தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக இங்கே அவர் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார். பரிசுத்தமாக்கப்பட்டவன் சாத்தானால் சோதிக்கப்படுகிறான். சாத்தானால் சோதிக்கப்பட்டவன் சாத்தானை ஜெயம் கொள்ள வேண்டும். சாத்தானை ஜெயம் கொண்ட பிறகுதான் அவர் எதை செய்ய வேண்டும்? ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். இங்கே வசனங்கள் நமக்கு கூறப்படுகிறது. அதற்கு உதாரணம் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காலம் நிறைவேறிற்று, தேவ ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று அவர் என்ன செய்தார்? பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்.